மாதராவும் அந்த ஆத்தங்கரைக்கே போறாரு. அப்போ அங்க மாதரா ஏன் இப்படி ஒரு மாதிரி சோகமா இருக்க, என்ன ஆச்சு, எதுவா இருந்தாலும் மனசு விட்டு பேசுன்னு சொல்ல 2 பேரும் இந்த யுத்தத்து மேல இருக்கிற அபிப்பிராயத்தை பகிர்ந்துக்கிறாங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா 2 பேரோட எண்ணமும் ஒரே மாதிரி இருக்கு. யுத்தம் இல்லாத அமைதியான உலகம். 2 பேருக்குமே இந்த அர்த்தமற்ற யுத்தத்து மேல உடன்பாடு இல்ல. அப்போ ஆஷிராமா, என்னோட தம்பி இறந்துட்டான், என்னால அவனை காப்பாற்ற முடியல, அந்த சோகத்தை மறக்கத்தான் இந்த ஆத்தங்கரைக்கு வந்தேன். இந்த ஆத்துல போற நீர் மாதிரி என்னோட கவலையும் கடந்து போயிடணும் ஒரு நம்பிக்கையில வந்தேன். ஆமா, உனக்கு கூட பிறந்தவங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, நாங்க மொத்தம் 5 பேர் இருந்திருக்கணும், இப்போ எனக்குன்னு ஒரு தம்பி மட்டும்தான் எஞ்சி இருக்கான், மிச்சம் 3 பேரை இந்த யுத்த காலம் காவு வாங்கிருச்சு, என்னானாலும் சரி என் உயிரை பணைய வச்சாவது என் தம்பியை காப்பாத்துவேன் அப்படிங்கிற மாதிரி மாதரா சொல்ல, கிட்டத்தட்ட 2 பேருக்குமே ஒரே மனவலிங்கிறதால ஒருத்தர் ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க. இப்படியே இவங்க 2 பேரோட பந்தமும் வலிமையான நட்பா மாறுது. ஆஷிராமும் மாதராவும் கிடைக்கிற நேரத்துல எல்லாம் இந்த ஆத்தங்கரைக்கு பயிற்சி பண்றாங்க. நம்ம இந்த யுத்தத்தை நிறுத்தணும்னா நம்ம பலசாலி ஆகணும், வலிமை இல்லாதவன் பேச்ச எவனும் மதிக்க கூட மாட்டான். இதே நம்ம